நுஐமான் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப தில்லகியான மனிதர். யமன் நாட்டிலிருந்து பெருமானாரை பார்ப்பதற்காக ஒரு கிராமவாசி வருகிறார். ஒட்டகத்தை கட்டிவிட்டு பெருமானாரிடத்தில் போய் பேசிக் கொண்டிருக்கிறார். நுஐமான் ரலியல்லாஹு அந்த வழியில வர்றாங்க. தோழர்கள் சொன்னார்கள், நுஐமான், ஒட்டகம் பார்த்தா ஆஜான் பாகுவாக இருக்கிறது, நல்லா இருக்கு, அதனால ஒட்டகத்தை கூறு போட்டுறீங்களா? அவர் கொஞ்சம் அப்லஹான ஆளு, நேரா கத்தி எடுத்துட்டு வந்தாரு, ஒட்டகத்தை அரிச்சாரு, எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டாரு. அந்த கிராமவாசி பேசிட்டு வெளியே வர்றவங்களாட்டையும் ஒட்டகத்தை எல்லாம் அறுத்து பங்கு வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து ஒரு அடையாளம் இல்லை. கிராமவாசி பேசிட்டு வெளியே வந்து அப்படியே தேடி பார்க்கிறாரு, ஒட்டகத்தை காணோம். மீண்டும் ரசூலுல்லாஹ்ட்ட போறாரு, சொல்றதுக்கும் மனசு இல்ல. திருப்பி வெளியே வந்து அந்த தெருவே தேர்றாரு. திருப்பி ரசூலுல்லாஹ்ட்ட போறாரு, ஒட்டகத்தை காணோம். திருப்பி வெளியே வர்றாரு, தேர்றாரு. ரசூலுல்லாஹ், என்ன குட்டி போட்டு போன மாதிரி அப்படியே சுத்திட்டே வர்றீங்களே, என்ன காரணம் என்று கேட்க, நாயகமே உங்க ஊர்லயும் இப்படியா? பெருமானார் என்னன்னு கேட்டாங்க. ஒட்டகத்தை கட்டி உறுதியா கட்டிட்டு வந்தேன் நாயகமே, வெளியே வந்து பார்த்தா ஒட்டகத்தை காணும் நாயகமே, யாரோ அவுத்துட்டு போயிட்டாங்க நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதட்டத்தை பார்த்துட்டு பெருமானார் பதட்டத்தை பார்த்து விட்டு கேட்டார்கள், யார் ஒட்டகத்தை எடுத்தது? சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே நுஐமான் வந்தார், ஒட்டகத்தை அறுத்து எல்லாத்துக்கும் போட்டு பங்கு வச்சு கொடுத்துட்டார் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகத்தோடு, அழைத்து வாருங்கள் நுஐமானை. நுஐமான் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். தில்லகியான மனிதர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க, எதுவுமே நடக்காத மாதிரி வந்து சலாம் சொல்லி, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், நாயகமே உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய சலாம் உண்டாகட்டும். நுஐமான், என்ன தைரியத்தில் ஒட்டகத்தை அறுத்தீர்கள்? நீங்க இருக்கிற தைரியத்துல தான் அறுத்தேன். எப்படியா இருந்தாலும் சும்மா அனுப்ப மாட்டீங்க நீங்க, யாரா இருந்தாலும் சும்மா அனுப்ப மாட்டீங்க, நீங்க ஒட்டகத்தை கொடுத்துருவீங்க, அந்த தைரியத்துல தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸ்லிமு லா யுரவ்வி முஸ்லிமா. நுஐமான், வேண்டாம் நுஐமான், அல் முஸ்லிம் லா யுரவ்வி முஸ்லிமா. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கஷ்டப்படுத்தக்கூடாது, இன்னொரு முஸ்லிமை கேவலப்படுத்தக்கூடாது. அதற்கு பிறகு நுஐமான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு அப்படியே மாறியது.